Build your future with quality education. Emmanuel Arasar JJ College of Engineering and Polytechnic, Marthandam. Admissions open now. பாமக பொதுக்குழுவில் காங்கிரஸை கடுமையா விமர்சனம் செஞ்சிருக்காரு பாமக தலைவர் அன்புமணி. நீங்கள் தனியா நின்று கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியாதுன்னு காங்கிரஸை விமர்சனம் பண்ணியிருக்காரு. விவரங்களோட செய்தியாளர் நவீன் இணைஞ்சிருக்காரு. நவீன், என்ன பேசியிருக்காரு திரு அன்புமணி அவர்கள் இந்த பொதுக்குழு கூட்டத்தில்? உங்களுடைய தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். மாமல்லபுரத்தில் நடைபெற்று வரக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தொடர்ந்து உரையாற்றி வருகிறார். அதில் குறிப்பாக பல்வேறு விஷயங்களை அவர் பேசியிருக்கிறார். மேகதாது அணை, அதே போல காவிரி நதிநீர் பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அவர் பேசியிருக்கிறார். இது தொடர்பாக பேசும்போது காங்கிரஸ் கட்சிக்கு புதிதாக ஒரு தலைவர் வந்திருக்கிறார். அவர் சட்டையெல்லாம் மடக்கி விட்டிருக்கிறார். நாங்கள் ராணுவத்தையே பார்த்திருக்கிறோம். நாங்கள் தனியாக நின்று சட்டமன்ற உறுப்பினரே ஆகியுள்ளோம். ஆனால் காங்கிரஸ் கட்சியினால் ஒரு தனியாக நின்று ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியாது என கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். அதே போல வரும் 1ஆம் தேதி தமிழகத்திற்கு ராகுல் காந்தி வருகை தர இருக்கிறார். வரக்கூடிய ராகுல் காந்தி காவிரி தமிழ்நாட்டின் உரிமை எனவும் மேகதாதுவை நாங்கள் கட்ட மாட்டோம் என அவர்கள் கூற முடியுமா என அவருக்கு கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதே போல கர்நாடக காங்கிரஸ் பிள்ளையை கிள்ளி விடுமாம், தமிழக காங்கிரஸ் தொட்டில் ஆட்டி விடுமாம் எனவும் அவர் இந்த நிகழ்ச்சி மேடையில பேசியிருக்கிறார். தொடர்ந்து மேகதாது அணை மற்றும் காவிரி நதிநீர் பிரச்சனை தொடர்பாக காங்கிரஸ் கட்சியினருக்கு தொடர்ந்து பல்வேறு கேள்விகளை அவர் எழுப்பியிருக்கிறார். இந்த மேகதாது திட்டத்திலே தமிழக அரசு முழுமையாக எதிர்க்க வேண்டும். முதல் பேச்சுவார்த்தைக்கு செல்லக்கூடிய முதல்வர் அதை செல்லக்கூடாது எனவும் அவர் இந்த மேடையில பேசியிருக்கிறார். ரைட், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி நவீன். Build your future with quality education. Emmanuel Arasar JJ College of Engineering and Polytechnic, Marthandam. Admissions open now.